பெங்களூர் சிறையில் இருக்கக்கூடிய ஜெயலலிதாவை தமிழ்நாட்டு சிறைக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு கர்நாடகா ஹைகோர்ட்ல ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அந்த மனு இன்று விசாரணைக்கு வருகிறது அப்படின்னு செய்தி சொல்லுது. ஏற்கனவே புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்குள்ள வந்த வழக்கறிஞர் ராமலிங்கம் இதே கருத்தை ஆரம்பத்துல முன் வச்சாரு. மாற்றணும், அதாவது ட்ரையலுக்கு மட்டும்தான் பெங்களூருக்கு போக சொல்லி, ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு போக சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அதை தெளிவாக சொல்லுது. அந்த ட்ரையல் முடிஞ்ச உடனே தண்டனையே நீங்க சென்னைக்கு வந்துதான் நிறைவேற்றப்பட்டிருக்கணும். ஆனா ஏன் அந்த மாதிரி ஒரு கோரிக்கையை யாருமே முன்வைக்கலன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தாரு. இன்று அது நடைமுறையில நீதிமன்றத்துல அதே விஷயங்கள் வர்றதா பார்க்க முடியுது. நீங்க வழக்கறிஞர்ங்கிற முறையில 2 பேரும் அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத சொன்னீங்கன்னா? இல்ல, நான் இது கிரிமினல் கேஸுகளை பொறுத்த வரைக்கும் வழக்கமா இந்த மாதிரியான தண்டனை அப்படின்னு வரும்போது சிறை மாற்றம் அப்படிங்கிறது, நீங்க தமிழகத்திற்குள்ளேயே எடுத்துக்கொண்டால் கூட ஒரு சிறையில் அடைக்கப்பட்ட கைதி தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, அச்சுறுத்தல் இருக்கிறது, இல்லை ஹெல்த் ரீசன், இந்த மாதிரி நேரத்தில் சிறைகளை மாற்றுவதற்கான மனுவை தாக்கல் செய்வதற்கு அவர்களுக்கான எல்லா உரிமைகளும் உண்டு. இது மோரலஸ் ஒரு பொதுநல வழக்கு அப்படிங்கிறத தாண்டி பாதிக்கப்பட்ட நபர் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு 4 பேர். அவங்க 4 பேரும் அவர்களுடைய மனுவாக இதை கோர்ட்ல தாக்கல் செய்யும் போது இதற்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறதும் சரி, தீர்ப்பு சொல்றதுக்கும் சரி, இது ரொம்ப வசதியா இருக்கும். ஆனா இது பொதுநல வழக்கா போட்டு இதை எந்த அளவுக்கு கோர்ட் எடுத்துக்கும் அப்படிங்கிறது சந்தேகம். ஆனால் இதுவே பாதிக்கப்பட்ட நபர்கள் எங்களை நீங்க தமிழக சிறைக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீங்க சொன்ன மாதிரியே சிறப்பு நீதிமன்றம் அமைக்கின்ற தீர்ப்பின் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுல எதுவும் தெளிவாக சொல்லப்படவில்லை. அதனால எங்களுக்கு இங்க சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறது சட்டவிரோதம் கூட அவங்க அதை எடுக்க முடியும். அந்த மாதிரி எடுத்து அதை அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னா அதுக்கு இன்னும் வெயிட்டேஜ் ஜாஸ்தி இருக்கும். பொதுநல வழக்கு அப்படின்னு வரும்போது அடுத்தவர்களுடைய சார்பில், அதனாலதான் இந்த அம்மாவோட தீர்ப்பு சம்பந்தமா உச்சநீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்தார்கள் 2 வழக்கறிஞர்கள். உச்சநீதிமன்றம் ஒத்துக்கல. ஏன் அவங்க கேட்க வேண்டியதானே அப்படின்னு உடனே அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சம்பந்தப்பட்ட நபர்கள் நீதிமன்றங்கள் அணுகும் போது அவங்களுடைய உரிமைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இதுல பிணை கேட்டு மனு அந்த 4 பேர் சார்பில் வந்துட்டே இருக்கு. சைமல்டேனியஸா இது வர்றது வேறு விதமான டோன் கொடுக்காது. இல்ல, அவசியம் இல்ல. நீங்க பிணை அப்படிங்கறத ஜாமீன் அப்படிங்கறத அவங்க அந்த கோர்ட்ல தான் செஞ்சு ஆகணும். அதனால இதுக்கும் அதற்கும் நம்ம முடிச்சு போட வேண்டியது இல்ல. வேற ஒரு சிறையில இருந்துட்டு கூட பிணை அங்க கேட்க முடியும். நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை இது ஒரு ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டு கேஸ் அப்படிங்கிறது, சென்சிட்டிவ் கேஸ். இந்த ரெண்டு டேகும் இருக்கு இதுக்கு. அதாவது ஒரு ஆட்சியாளர், ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்களே தண்டனை பெற்று இன்றைக்கு சிறையில் இருக்காங்க. வேற ஒரு அதிகாரியோ இல்லை அது கீழே ஒரு சாதாரண நபரோ இல்லை என்பது ஒரு எதிர்வாதமாக இருக்கும். அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் இது போட்டால் கூட அவங்க சகோதரி சொன்ன மாதிரி இது அவர்களாக போடல, எங்களுக்கு இது இன்கன்வீனியன்ஸு, நாங்கள் இந்த கர்நாடகா கோர்ட்டில் சிறையில் நாங்கள் இருக்க விரும்பலை, எங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் சரியானது இது இல்லை, நீங்கள் அங்கே மாற்றுங்கன்னு சொல்லி அந்த தண்டனை அனுபவிக்கக்கூடியவர்கள் தான் தங்களை பற்றின மனுவை தாக்கல் செய்யணும். அதுதான் சாதாரண நடைமுறை. வழக்கறிஞர் என்ற முறையில் எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. அந்த நடைமுறையை மீறி அவர்களுக்காக இன்னொருவர் அத வழக்கை தொடர்பது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையதில்லைன்னு there is no locus standi. லோக்கஸ் ஸ்டாண்டி இல்லை, அந்த நபருக்கு லோக்கஸ் ஸ்டாண்டி இல்லை. இதை பற்றி வாதிடுவதற்கு இது பொதுநல வழக்காகவும் பார்க்க இல்லை. ஏன்னா இதுல பொதுநலம் எதுவுமே இல்லை. ஆகையால இன்னொரு விஷயம் இதுல முக்கியமானது என்னன்னா, அவர்கள் ஏன் கேட்கவில்லை இதை என்ற கேள்வி எழுகிறது. ஒருவேளை கர்நாடக சிறையில் இருப்பது தங்களுக்கு பாதுகாப்பு என்று நினைக்கிறார்களா என்ற கேள்வி எழுகிறது. அதையும் நம்ம பார்க்க வேண்டும். தமிழக சிறையில் வந்த சிலர் சம்பந்தப்பட்டவங்களுடைய பாதுகாப்பு, அவங்க மனு போடுறத பத்தி பேசும்போது நீங்க அதையெல்லாம் கணக்கில் எடுக்கணும்னு சொல்றீங்க. அதையெல்லாம் தாண்டி முதல்ல போட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பே விசாரணையை பெங்களூர்ல வச்சுக்கணுங்கிறதோட, சிறப்பு நீதிமன்றத்தை பெங்களூர்ல வச்சுக்கணுங்கிறதோட முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு தண்டனை நிறைவேற்றம்ங்கிறதே காஸ் ஆஃப் ஆக்ஷன், குற்றம் நடந்த இடத்துக்கு தான் வரணும் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்கறாங்க. அப்படியே இருந்தா கூட அதை கேட்கறது யாரு? அதனால உங்களுக்கு என்ன அதுல பிரச்சனை இருக்க போகுது? அப்படியே தண்டனையை அதே மாநிலத்திற்குள்ளாக காஸ் ஆஃப் ஆக்ஷன் எங்க குற்றம் நடைபெற்றதோ அங்கதான் இருக்கணும்னாலும் தண்டனை பெற்ற நபர்கள் அதை கேட்க வேண்டும். நீங்க 3வது ஆள் அதுல கேட்கறதுக்கு என்ன அதுல உரிமை இருக்கு உங்களுக்கு? நீங்க பொதுநல வழக்கு அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய அளவில் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். உச்சநீதிமன்றம் முதல்ல கொடுத்த தீர்ப்புக்கு மாறாக சில விஷயங்கள் நடக்குதுங்கிறத
குற்றவாளிகள் தான் அதுதான் திருப்பி கேட்கணுமா? சொல்றேன். அவங்க தான் கேட்கணுமா? யார் வேணாலும் கேட்கலாம் இல்ல, யார் வேணாலும் கேட்கணும். நீங்க உச்சநீதிமன்றத்துல நீங்க பெங்களூர் கர்நாடகா கோர்ட்ல இந்த வழக்கு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன? தமிழகத்தில் நடந்தால் இந்த வழக்கு சரியான முறையில் ஒரு சரியான சூழ்நிலையில் நடைபெறாது அப்படிங்கறதுதான திமுகவோட பெட்டிஷன். அதனாலதான் அவங்க அங்க மாத்துறாங்க. அப்ப மாத்தும் போது நீங்க தண்டனை பற்றி அப்ப அந்த பேச்சுக்களோ அந்த இஷ்யூஸோ எதுவுமே கிடையாது. அதனால உச்சநீதிமன்றம் அதுல சைலண்ட் ஆயிட்டாங்க, அதுல எதுவும் சொல்லல. அதனால இப்ப இருக்கிற ஸ்கோப் அப்படிங்கிறது தண்டனை பெற்ற நபர்கள் முன்னுக்கு வரணும். உண்மையாகவே தண்டனை என்பது இப்பதான் வந்திருக்கு. இப்ப தண்டனை அன்னைக்கே தண்டனை பெறுவார்கள் என்று உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ ஸ்பெஷல் கோர்ட்டோ எந்த முடிவுக்கும் வர முடியாது. ஸ்பெஷல் கோர்ட் கான்ஸ்டியூட் பண்ணப்ப கூட, உருவாக்கப்பட்ட பொழுது கூட இவர்கள் தண்டனை பெறப்பட்டால் இந்த இடத்துக்கு போகணும்னு முன்கூட்டியே சொல்ல முடியாது. தண்டனை பெறுவார்களா இல்லையாங்கிறத தெரியாத சூழ்நிலையில் யாரும் அதை பேச மாட்டாங்க. அதற்கு குறித்த கைட்லைன்ஸும் வர வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை புதியதாக வந்திருக்கிறது. அது எந்த கேஸ்லயும் வராத ஒரு சூழ்நிலை. இவங்களுக்கு வெளிக்கோர்ட்ல நடந்தது மட்டும் கிடையாது. இந்த ஸ்பெஷல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு தமிழ்நாட்டில் நடந்தா ஒரு சரியான நியாயம் கிடைக்காது என்று பலரும் நினைத்தார்களோ, அதே போல தமிழக சிறையில் கொண்டு வந்து வச்ச இவங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்னால இவங்களுக்கு அந்த உண்மையான தண்டனை அமல்படுத்தப்படாது என்பதான வாதம் கூட முன்வைக்கப்படுகிறது. அதே நேரம் இந்த தண்டனையை பொறுத்தவரை இது ஊழலுக்கு எதிரான ஒரு தண்டனை. இது அப்படி பார்க்க போனால் இதை எந்த கண்ணோட்டத்தில் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் பார்க்கிறது என்று பார்க்க போனா அவர் சந்திரசேகர் ராவ் ஜஸ்டிஸ் அவருடைய தீர்ப்பே இது ஒரு டிஃபரண்ட் கேஸ் அப்படிங்கிறார். இல்ல கர்நாடகா கவர்மெண்ட் ஒரு ரோல் பிளே பண்ண முடியும். அதாவது 2 மாநிலங்களுக்கு இடையேயான நல்லிணக்கம் பாதிக்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது எங்களோட மாநிலத்துல ஒரு கவலைக்குள்ளாகிற விஷயமா இருக்கு. நான் தமிழகத்தை சொல்ல, கர்நாடகாவிலேயே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதால இவர்களை தொடர்ச்சியாக கர்நாடக சிறையில் வைத்திருப்பது அப்படிங்கிறது இது மாநிலத்திற்கு இடையிலான உணர்வு ரீதியாக இல்ல வேறு மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கும் என்று கர்நாடக கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல கேட்கலாம். இல்ல அந்த கோரிக்கையை தேவகவுடா முன்வைக்கிறாரு. சித்தராமையா எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்றாரு. அந்த மாதிரியான சூழ்நிலை உருவாக்கப்பட்டு அவர்கள் அங்க போகிறது அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஆனால் இந்த 2 நபர்களுமே நேரடியாக அரசாங்கமோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களோ இல்லாமல் பொதுநல வழக்காக போகின்ற பொழுது இது எந்த அளவுக்கு அதனுடைய ஆழத்தோடு கோர்ட் ஏற்றுக்கொள்ளும் என்பது சந்தேகம். அந்த பெட்டிஷனர்ஸே அவங்களே கோரிக்கை வைக்கணும். அதே நேரம் கர்நாடக சட்ட அமைச்சர் திரு ஜெயச்சந்திரா கருத்து சொல்லியிருக்காரு. இது தமிழக சிறைக்கு அவர்கள் மாற்றப்பட்டால் நல்லதுங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரே தவிர, ஆனா அந்த கவர்மெண்ட் எந்த பெட்டிஷனும் ஃபைல் பண்ணல. யார் என்ன உத்தரவு கொடுத்தா நாங்க அமல்படுத்த தயாருன்னு தான் அவங்க சொல்றாங்க. கோர்ட் சொன்னா கேட்டுக்கிறோம். அவங்க இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உத்தரவை தான் அடிபணிஞ்சு போய் செய்தியை படிக்கும்போது வரக்கூடிய ஆரம்ப நிலை சந்தேகங்களை 2 பேரும் போக்குறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க. இன்று விசாரணையில உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.